தண்ணி கொடுங்க. கொடுத்துட்டியா? எல்லாமே 20 ரூபா தலை தெரியுதா? இல்ல புரியல? தெரியுது. அம்மா 1 ரூபா கொடுத்தாலும் கோடி ரூபாய் கொடுத்த மாதிரி ரஞ்சு பையா. என்ன பண்ண போறோம்? அவங்க ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் ட்ரெஸ் எடுக்கல. எனக்கு ஒரு கேக் கூட நான் வெட்டக்கூடாது அப்படின்ற மைண்டில் தான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து கேக் வாங்கி தராங்க சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அதே வெட்டிக்கலாம். அவங்க மனசு கஷ்டப்படுவாங்க. இந்த காசை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதனால் இந்த சிஸ்டம்ஸ் போயிடும். நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். அது என்ன நடக்குதுன்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த காசு வந்து 1 ரூபா கூட நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மைண்டில் இருக்கிறேன். நல்லா ட்ரெஸ் எடுக்க மாட்டேன், ஆனால் ஒரு நல்லது சேர்ப்பேன். நீங்களே பாருங்க. இதெல்லாம் தாங்க முடியலங்க. வேற என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, கேட்க கட் பண்ணிட்டு நம்ம அப்படியே நெக்ஸ்ட் போய் நம்மளோட ஸ்டார்ட் பண்ணலாமா? சரியா? கேக் கட்டிடலாமா? ஹாப்பி பர்த்டே பாப்பு. Happy birthday to you. Happy birthday to you. Happy அன்சிருப்பு வந்துருச்சு. சித்துமா சித்து கேக் சாப்பிடுறீங்க. டேஸ்ட் பார்க்க சாரு நல்லாடா நல்லாடா அது சாப்பிடுவா. சிக்கிச்சே லோகா எடுத்து சாப்பிடுறியா? விட்ட கை வாத்தம் பாப்பா. லைஃப் லாங் ஹேப்பியா இருக்கணும். ஓகேவா? ஆமா இந்த மாதிரி உனக்கு என்ன வேணும்? ஆமா கை இல்ல உனக்கு என்ன வேணும்? எடுத்துக்கோ. எடுக்க தெரியும்ல. நான் எப்படி இதை எடுத்து நான் எப்படி ஊட்ட போறேன்னு எனக்கு தெரியல. ஃபுல்லா டோட்டல் வந்து ஐஸ்கிரீம் தாங்க. ஐஸ்கிரீம் ஃபுல்லா ஏய் இது காவது ஸ்பூன் எடுத்துறோம். குழம்பு கண்டுபிடிச்சு கொஞ்சம் ஹேண்ட் பண்ணிட்டு கேக் மசாலா இதெல்லாம் கேக் கட் பண்ண வந்து ஸ்பூன் வச்சு பண்ணது என்னோட கடையில இருக்கும். இது என்ன பண்றது? அம்மா ஃபர்ஸ்ட் கொடுப்பா, வெயிட் பண்ண சொல்லுவா. ஃபர்ஸ்ட் அம்மா தான். அம்மா தான் எப்பவுமே. அலப்பற தாங்க முடியல फ्रेंड्स. ஏன்னா இது வச்சு ஸ்பூன் வச்சு நான் ரெடியா? செகண்ட் எது அம்மா. ஏய் சாப்பிடு. இன்னொரு அம்மா அபி மம்மி ஓ அதே எங்க அத்தை எல்லா முன்னாடியுமே ஓடி ஏறியும். அதனால என் முன்னாடி ஓடி ஏறியும். என் முன்னாடி மீனோ சந்தியா
என்ன பண்ண முடியுமோ ஓகேங்களா? அது என்னோட ஃப்ரெண்டு பார்த்து மொத்த கேக்க சாப்பிடுறேன். ஸோ இது வந்து என்னோட தாய் மாமா, எங்கள் அம்மா கூட பார்த்தாங்க. ரெண்டாவது மாமா, முதல் மாமா வந்து ஊரில் இருக்காங்க. அவங்களுக்கு வேற மாதிரி ட்ரீட் கொடுத்துலாம் இவங்களுக்கு கேக் கொடுத்துருவோம். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக பாட்டி எங்க அண்ணனுக்கு பிறந்த நாள் இன்னைக்கு. தண்ணி கொடுங்க, கொடுத்துட்டியா? வாட்டர் பாட்டில் இப்போ பார்த்தா அப்படின்னா நம்ம இப்போ கடைசியாக சாப்பாடு கொடுத்தோம் ஒரு ஐயாக்கு. அவர் போயிட்டு அந்த ஹோட்டலில் போயிட்டு சாப்பாடுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க தராம நீ போயிரு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் கரெக்டாக அந்த டயத்தில் அங்கே போனோமா, அதான் அந்த சாப்பாடு யாருக்கு சாப்பிடணும்னு சொல்லி அந்த இது விதிக்கப்பட்டிருக்கோம் அவங்களுக்கு தான் போதும். நாங்களும் எங்கேயோ சுற்றி பார்த்தோம், யாரும் அதிகமாக கிடைக்கலன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போய் ரயில்வே ஸ்டேஷன் சைடு வந்தோம். ஃபஸ்ட்டு தான் வந்தோம். ஸோ வந்ததுனால அவர் பார்த்தோம் கரெக்டாக சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரும் தரவே கடைசி வரைக்கும் நிற்க வச்சு பேசிட்டு இருக்காரு. தரல. அவர் வந்து ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலேருந்து வந்தார். நாங்கள் கரெக்டாக போய் சாப்பிட ஐயா சாப்பிட்டுலாம் சொல்லி சாப்பாடு எல்லாம் கொடுக்குறோம். அவங்க சாப்பிடலாம், நான் காலையில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு பசங்க கொடுத்துட்டு ஒரு வாட்டர் கேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு இது கேட்டாங்க, பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வாங்கிட்டோம். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க இந்த வீடியோ யாராவது பார்த்தாங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து ஒரு 10 பேர் கேட்டாங்கன்னா கொடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்க தான் உங்களுக்கு வியாபாரம் எந்த அளவு ஆகுமோ, நல்லது செஞ்சாதான் புண்ணியம் கிடைக்கும். அப்படிங்கப்ப நீங்கள் எனக்கு கடைசி கடை ஓடவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, தெய்வம் வந்து இந்த மாதிரி ஆளுங்க ரூபத்தில் தான் வரும். பெரிய ஆளுங்க போட்டு வந்து உங்களை கடையை சாப்பிட நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி யாராவது இல்லைன்னு சொல்லிட்டு வராங்களோ அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுங்க. உங்களோட கடை எந்த மாதிரி ஓடுன்னு அப்படின்னு இருக்கீங்க. ஸோ மற்றவங்க கொடுக்குறாங்க பணமாக.
சொல்லுமா ஆரஞ்சு கலர் அவ்வளோ பிடிக்குமா நீங்க ஐயா பீடி எல்லாம் பிடிக்காதீங்க சரடியில காசு இல்லை நீ ஒரு 50 வந்து அறிவு ஏற்றுங்க சாப்பாடு தான் அவர் வாங்கி சாப்பிடுவாரு என் புள்ள வேற சத்தியம் பண்ணிட்டு உண்மையிலே சாப்பிட்றேன் இந்த காசு சாப்பிட்றேன் தண்ணி கேட்டாங்களா ஐயா தக்காளி சாதம் காசு அல்சரமா அது வேணாம் தயிர் சாதம் பண்ணுறாங்க எப்பவுமே மத்தியம் அண்ணே காலையில் சாப்பாடு நைட் சாப்பிடுங்க நேரம் சாப்பாடு தயிர் சாதம் பண்ணுறாங்க அவர் இது பண்ணுறாங்க